கர்நாடக மாநிலம் மங்களூருவில் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதை அடுத்து அங்கு 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். தற்போது இந்த கொலை சம்பவத்தில் ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? எதற்காக 144 தடை உத்தரவு? அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? கண்டிப்பாக கர்நாடகாவின் மங்களூர்ல பஜ்ரங்கல் அமைப்பைச் சேர்ந்த சுஹாஸ் செட்டி என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கான பின்னணி காரணங்கள் பல கூறப்படுகிறது. ஆனால் இந்த கொலைக்கான முக்கிய பின்னணி காரணியாக தற்போது போலீசார் எடுத்துக்கொண்டு விசாரணை நடத்தி வருவது, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நெட்டாரி என்ற பகுதியில் பிரவீன் என்ற இந்து அமைப்பைச் சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பதிலாக ஃபாசில் என்பவர் 2022ஆம் ஆண்டு ஃபாசில் என்பவர் சூரத்கல் பகுதியில் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையின் முக்கிய குற்றவாளியாக தற்போது கொலையாகியுள்ள அந்த சுஹாஸ் செட்டி இருக்கிறார். இந்த நிலையில ஃபாசில் கொலைக்கு பழிவாங்க இந்த கொலை நடந்ததா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கொலையாளர் இந்த அமைப்பைச் சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டிருப்பதால் தற்போது அந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கிறது. இதனால் மே 6ஆம் தேதி வரை மங்களூர் நகர் முழுவதும் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், பிரவீன் நெட்டார் கொலையின் போது அடுத்த ஒரு வாரத்திலேயே அந்த ஃபாசில் என்பவர் கொலை செய்யப்பட்டார். எனவே இந்த கொலைக்கு பழிவாங்கல் ஏதாவது நடைபெறலாம். இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அந்த பகுதி முழுவதையுமே பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எல்லைகளை குறிப்பாக இந்த மங்களூருக்கு வரும், ஏனென்றால் கேரளாவிலிருந்து வரும் எல்லையும் மங்களூரில் இருக்கிறது. இது போன்ற எல்லை பகுதிகளிலும் போலீசார் தீவிர அந்த சோதனை பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இந்த கொலைக்கான குற்றவாளிகள் யார் என்பதையும் தேடி வருகிறார்கள். ஏனென்றால் பொதுமக்கள் முன்னிலையில் நடு ரோட்டில் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. 4 பேர் காரில் வந்து சுஹாஸ் செட்டியை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் சில பொதுமக்களும் பார்த்திருக்கிறார்கள். அவர்களிடமும் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.